ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு என்கிறதான பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு, தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு, சேனை கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், சேனை கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு, பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமும் அல்லவே, பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமும் அல்லவே, ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே, ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு, தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு, கசந்த மாறா மதுரமாகும் கொடிய யோர்தான் அகன்று, கசந்த மாறா மதுரமாகும் கொடிய யோர்தான் அகன்றிடு, நித்தம் உன்னை நல்வழிப்படுத்தி ஆத்துமாவை நிறம் தேற்றிடுவார், நித்தம் உன்னை நல்வழிப்படுத்தி ஆத்துமாவை நிறம் தேற்றிடுவார். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு, தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு, தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் வரைந்தாரே, தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் வரைந்தாரே, வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார், வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு, தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு, கிறிஸ்து இயேசு சிந்தையில் நிலைத்து என்றும் ஜீவிப்பார், கிறிஸ்து இயேசு சிந்தையில் நிலைத்து என்றும் ஜீவிப்பார். ஆவின் பலத்தால் அனுதினம் நிறைந்து உத்தம சாட்சியாய் விளங்கிடுவார், ஆவின் பலத்தால் அனுதினம் நிறைந்து உத்தம சாட்சியாய் விளங்கிடுவார். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு, தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. அல்லேலூயா. அப்படி நம்ம எல்லாரும் கண்களையும் மூடி நாம் தேவாதி தேவனை ஆராதனை செய்வோம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர், நம்முடைய தேவன் நல்லவர். அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இஸ்ரவேல் நடுவில் வாசம் செய்கிற தேவன் அவர் பெரியவர். அப்பா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்திய தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே.
ஹalleluya ஹalleluya. உன்னத தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் நடுவில் பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. பயப்படாதேன்னு சொன்னீங்களப்பா, பயப்படாதேன்னு சொன்னீங்களே தேவனே. எங்கள் உன்னத தேவனே, எங்கள் உன்னத தேவனே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உன்னத தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஏசப்பா. ஹalleluya. நல்லவர் 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 அப்பா, நீர் வல்லவர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான நேரத்தில் உம்மை நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் நல்லவர் நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. நீர் வல்லவர் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில் நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. நீரே என் தேவனே, நீரே என் ஆண்டவர், நீரே என் இரட்சகர், உம்மை ஆராதிப்பே. நீரே என் தேவனே, நீரே என் ஆண்டவர், நீரே என் இரட்சகர், உம்மை ஆராதிப்பே. பரிசுத்த 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 நீரே
நன்றி ஆண்டவரே. உயர்த்துகிறோம் இயேசுவே, உயர்த்துகிறோம் இயேசுவே, உயர்த்துகிறோம் இயேசுவே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் தேவாதி தேவனை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. என் இயேசுவை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மகிமையின் தேவனே, எங்கள் மாட்சிமையின் தேவனே, எங்கள் உன்னத தேவனே, எங்கள் சத்திய தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆராதிக்கிறோம், அந்த தேவனை மகிமைப்படுத்துகிறோம், அந்த தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே ஏசையா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே ஏசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே.
உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய வேதம் சொல்லுது, என் தழும்புகளாலே உங்களை சுகமாக்குவேன், உம்முடைய தழும்புகளாலே சுகமாகுகிறோம். இன்றே ஒரு அற்புதத்தை கர்த்தர் நீர் செய்வீராக ஆண்டவரே. இன்றே கர்த்தர் ஒரு அற்புதத்தை தேவன் நீர் செய்வீராக ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் நடுவில் இருக்கிற தேவன் நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் பெரியவர் ஆண்டவரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆண்டவரே. உம்முடைய ஜனத்துக்கு சொன்னீங்களே, என் ஜனமே நீ பயப்படாதே, நான் பெரிய காரியங்களை செய்வேன் சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளை தேவன் நீர் செய்கிறதற்காய், தேவன் நீர் செய்கிறதற்காய், இன்றே நீர் அற்புதங்களை செய்கிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில தேவன் எங்களோடு கூட ஆண்டவரே நீ இடைப்பட்டதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட நீர் அசைவானதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே மீதியான ஒவ்வொரு பகுதியையும் ஆவியானவர் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும், நீங்க ஆளுகை செய்யும். எங்களோடு கூட நீ பரிசுத்த ஆவியானவர் நீ பேசும். இயேசு மூலம் ஜெபிக்கிற ஜீவன நல்ல பிதாவே, ஆமென், 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 ஆமென். அந்த கடைசி பகுதியை வாசிப்போம். கடைசி வசனம் சாரி. பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே அவன் உயர்த்தினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே பாபிலோன் தேசத்திலே சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே அந்த ராஜா உயர்த்தினான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இந்த 3 புருஷர்களும் தானியலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது, பின்பகுதியில் வருகிறார். அப்போது இந்த 3 புருஷர்களும் பாபிலோனிலே ராஜாவால் உயர்த்தப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் 3 பேரும் பாபிலோன் தேசத்திலே உயர்த்தப்பட்டார்கள், ராஜா நிமித்தமாக உயர்த்தப்பட்டார்கள். அவங்க உயர்த்தப்படுவதற்கு அநேக காரியங்கள் இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டாலும் ஒரு 3 காரியத்தை நான் சீக்கிரமாக சொல்லிட்டு கர்த்தருடைய பந்திக்கு கடந்து போகும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். முதலாவதாக அந்த 3ஆம் அதிகாரத்திலே 3ஆம் அதிகாரம் அந்த 28வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது நேப்காத்நேசர் வசனித்து என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆகவே தேவன் அவர்களை உயர்த்தினார், தேவன் அவர்களை உயர்த்தினார். அவர்கள் உயர்த்தப்படுவதற்கு அநேக காரியங்கள் இருந்தாலும் முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, அந்த 28 மத்திய பகுதியில் அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல், அதாவது தங்களுடைய தேவனை தவிர இன்னொரு தேவனை சேவிக்க பணியாமல் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆகவே இதனுடைய காரியம் என்ன அப்படின்னா, தங்களுடைய தேவனை தவிர வேற எந்த ஒரு தேவனையும் அவர்கள் ஆராதிக்கவில்லை. தங்களுடைய தெய்வத்தை மாத்திரமே அவர்கள் ஆராதித்தார்கள், சேவித்தார்கள், தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ வேறொரு தேவனை சேவித்து பணியாமல்,
இன்னொரு தெய்வத்துக்கு அவர்கள் அடிமைப்படாதபடிக்கு, இன்னொரு தெய்வத்துக்கு அவர்கள் ஆராதனை செலுத்தாதபடிக்கு, இன்னொரு தேவனை அவர்கள் சேவிக்காதபடிக்கு, கீழ்ப்படியாதபடிக்கு, தங்களுடைய தேவனை, தேவாதி தேவனை, பரலோகத்தின் தேவனை அவர்கள் என்ன செஞ்சார்கள்? ஆராதித்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ ஒரு அந்நிய தேசத்தில், சிறைப்பிடிக்கப்பட்ட தேசத்திலே அவர்கள் உயர்த்தப்படுவதற்கு உண்டான காரியம் என்ன அப்படின்னா, முதல்ல தேவன் ஒருவருக்கே ஆராதனை, தேவனை மாத்திரமே அவர்கள் ஆராதித்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் ஒருவருக்குத்தான் ஆராதனை, தேவன் ஒருவருக்கே ஆராதனை. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆகவே நாட்களிலே நம்ம எந்த இடத்துல நாம் இருந்தாலும் தேவன் நம்மளை உயர்த்துவதற்கு, யாரை கொண்டும் நம்மளை உயர்த்துவதற்கு, தேவனால் உயர்த்தப்படுவதற்கு நாம் தேவனை முதல்ல என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். ஆராதனை என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு 8 மணிக்கு ஆராதனை வச்சு 10 மணிக்கு முடிச்சா என்ன செய்ய முடியும்? இல்லையா? 8 மணிக்கு வச்சு திடீர்னு வாட்ஸ்அப்பில் போட்டுவிட்டு அவசர அவசரமாக 8 மணிக்கு ஆராதனை 10 மணிக்கு முடிச்சிட்டோம்னு என்ன செய்ய முடியும்? நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் இல்லையா? கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமாம், அப்படி இருக்கக்கூடாது. பொதுவாக ஆராதனைக்கு உண்டான அந்த நேரங்கள் சொல்லப்படும் பொழுது, நம்ம எந்த நேரம் நம்ம அறிவிப்பு கொடுக்க வரோமோ அந்த நேரத்தில் நீங்கள் ஆராதனையிலே என்ன செய்யணும்? பங்கெடுக்கணும். அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருக்கு கொடுக்குற நேரத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கணும். நாம் நினைக்கிறோம் எப்படியாவது போய் என்ன செஞ்சிடணும்? அந்த எல்லையை போய் தொட்டுட்டு வந்துடணும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவாங்க இல்லையா? ஆமாம், எல்லாரும் தொடரணும், எல்லாரும் அந்த எல்லையை தாண்டணும். இடவுல நிற்க முடியாது. ஆனால் முதல்ல வர்ற 3 பேர்த்துக்கு தானே ப்ரைஸ் கொடுப்பாங்க. என்ன, முதல்ல வர்ற 3 பேர்த்துக்கு தான் அந்த கொடுப்பாங்க, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. ஆனால் மற்றவங்கெல்லாம் அந்த செகண்டு மணி போடுவாங்க இல்லையா? ஆமாம், நான் அதை பார்த்துருக்குறேன் ஓட்டப்பந்தயத்தில். இவர் அந்த முதல் ப்ரைஸ் வாங்குறவருக்கு கடைசியில் அவருக்கு பார்த்தா ரொம்ப நேரம் வித்தியாசமாக இருக்கும். சிலவங்க நடந்தே போவாங்க, நடந்தே போய் என்ன செய்வாங்க? எப்படியாவது எல்லையே தொடரும். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஏதாவது எப்படியாவது அந்த முடியதுக்குள்ளே 12:30 மணிக்குள்ளே போய் தொட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கப்படாது. நம்ம எப்பொழுதுமே அந்த கர்த்தருடைய நன்மைகளை பெறுவதில் நாம் என்ன செய்யணும்? தீவிரம் காட்டணும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதில் நம்ம என்ன தீவிரம் காட்டணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆகவே ஒரு ஆராதனை என்பது ஆரம்ப ஜெபம் இருக்கிறது, 3-4 பாட்டு இருக்கிறது. ஆட்க வராட்டா 4 பாட்டு 5 பாட்டுலாம் போகும் இல்லையா? நான் லேட்டாக வந்த காரணம் நான் இன்னொரு ஊருக்கு போயிட்டு முடிச்சுட்டு வரேன். இன்றைக்கி ரொம்ப நேரம் ஆகிட்டு, முடிக்க நேரம் ஆகிட்டு. ஒருத்தர் ஒரு லாரி வாங்கிட்டு வந்துட்டார். அதை பாஸ்டர் ஜோமெண்ட் தான் போனால் அதில் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ அதுக்கு பிறகு நான் துணியை மாற்றிட்டு வரேன். ஆகவே இல்லைன்னா நானும் கரெக்டான நேரத்துக்கு உள்ளே தான் நான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆகவே அந்த ஆராதனைக்குரிய சில நேரங்களில் நமக்கு இயற்கையாகவே சில தடைகள் இருக்கிறது, நேரங்கள், காரியங்கள் இருக்கிறது. நான் அதெல்லாம் குறை சொல்லலை. இருந்தாலும் நாம் என்ன செய்யணும்? அந்த 10 மணி அப்படின்னா 10 மணிக்கு நீங்கள் வர முயற்சி பண்ணுங்க. அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தர் நாமத்து மகிமை உண்டாவது. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்தின் மகிமைக்காக நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் லேட்டாக வந்தாலும் நான் லேட்டாக ஆரம்பிக்க முடியாது. 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவான். 10 மணிக்கு எப்படியோ நடந்து போயிட்டே இருக்கும், காரியங்கள் போய்கிட்டே இருக்கும். கர்த்தர் மகிமை உண்டாவது. ஹல்லேலூயா. அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். நாம் அதே இதை பிக்கப் பண்ணக்கூடாது. நான் அந்த நேரத்தில் தான் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. அதை முன்னேறி வருவதற்கு இன்னும் நாம் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணால் நிச்சயமாக என்ன செய்யலாம்? நம்ம அதை நிச்சயமாக அதை செய்ய முடியும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அதில் ஒன்று வருது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு காரியம். ஆகவே நீங்கள் வரும் நாட்களில் முயற்சி பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் சீக்கிரம் போகணும், நான் சீக்கிரமாக எந்திரிக்கணும். ஆண்டவரே, நான் எப்போவுமே 8 மணிக்கு எந்திரிக்கிறேன், நான் சீக்கிரமாக ஒரு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு நான் குளிச்சுட்டு என்ன செய்யணும்? ஆராதனை போகணும் அப்படின்னு நினைக்கணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. 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 சரி, ஆகவே ஆராதனை நமக்கு மிகவும் முக்கியம்.
அந்நிய தேசத்திலே சிறைப்பிடிக்கப்பட்ட தேசத்திலே சிறையிருப்பதான இருக்கிற அந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ இவர்கள் உயர்த்தப்படுவதற்கு முதல் காரணமே தேவனுடைய ஆராதனை. ஆனால் தேவனுடைய ஆராதனை என்பது முதலாவது தேவன் ஒருவருக்கே ஆராதனை, அவர் ஒருவருக்கு தான் ஆராதனை. கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ இன்னொன்றை ஆராதிப்பதல்ல, இன்னொன்றை செவிப்பதல்ல. நிறைய பேருக்கு நம்ம செய்கிறோம், நம்ம எங்கிட்டு செய்கிறோன்னு தெரியல. நம்ம எல்லாம் ஒன்று சொல்ல எல்லாத்தையும் என்ன செய்கிறோம், பொதுவாக வச்சு நம்ம ஆராதனை நடத்துகிறோம். சில நேரங்களில் சிலருடைய எண்ணங்கள் அப்படி தான் இருக்கு. பொதுவாக நாம் ஆராதிக்கிறோம், ஏதாவது ஒன்று நம்மளை காப்பாற்றட்டும் சொல்லி. யாரும் காப்பாற்ற மாட்டாங்க, எல்லாமே ரோட்டில் விட்டுரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சிலருடைய கணக்கு அப்படி தான், ஏதாவது ஒன்று நம்மளை காப்பாற்றும், ஏதாவது ஒன்று நடக்கும். யாரும் பகைச்சிக்க வேண்டாம், அங்கிட்டும் போய் இங்கிட்டும் போய் கடவுள் ஒன்றுமே நம்மளுக்கு நடக்காமல் போயிடும். ஒரே காரியம், ஒரே தெய்வம், தேவன் ஒருவருக்கே ஆராதனை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. கர்த்தர் ஒருவருக்கு தான் ஆராதனை, தேவன் ஒருவருக்கே ஆராதனை. தேவன் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார். இன்னொரு தேவர்களை சேவிக்காமல் தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். தேவன் அவர்களை அந்த தேசத்திலே சிறையிருப்பின் நடுவிலே அவர்களை உயர்த்தினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் பெரிதான ஒரு காரியம். அப்போ ஆராதனை என்பது நிறைய காரியங்கள் நம்ம சொல்லலாம். ஆராதனை பற்றி நான் பேசியிருக்கிறேன், ரோமர் 12:1 இருக்கிறது. ஆகவே புத்தியுள்ள ஆராதனை, நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிற ஆராதனை, அது என்ன ஆராதனை? அது புத்தி உள்ள ஆராதனை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ ஆவியிலே ஆராதனை, ஆவியிலே ஆவியானவரோடு கூட இசைந்து ஆராதிக்கிற ஒரு ஆராதனை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அந்த ஆராதனை என்பது அதாவது வசன நேராயிரும், அதாவது தேவனோடு நெருங்குவது, எந்த ஒரு எண்ணமும் இல்லாதபடி அவரை மட்டுமே நம்ம சிந்தித்து முழு இருதயத்தோடு முழு சிந்தையோடு அவரை ஆராதிக்கிற ஆராதனை ஆவியிலே ஆராதனை. கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தானியேல் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தானியேலுடைய காரியத்தை இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு மனுஷன் தானியேல். அப்போ எல்லாமே அவங்க தானே, இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு காரியம். அதாவது ஆராதனைக்கு எந்த தடையும் வரப்படாது. எல்லாத்துக்கும் தடை வரலாம், ஆனால் ஆராதனைக்கு தடை என்ன செய்ய கூட வந்துடவே கூட. இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு அனுபவம். கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஆராதனை என்பது மிகவும் முக்கியமானது. கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிற, தங்களுடைய தேவனை தவிர அவர் ஒருவருக்கே ஆராதனை. கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. வாசிப்போம் லூக்காவின் சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியம். 4ஆம் அதிகாரம் லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிப்போம். 8ஆம் வசனம் 4:8. இயேசு பிசாசுக்கு பிரதித்திரமாக, எனக்கு பின்னாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று பிரமாணத்திலே எழுதியிருக்கு. அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அவர் ஒருவருக்கே ஆராதனை என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிசாசு கிட்ட சொல்ற காரியம். அவர் ஒருவருக்கு தான் ஆராதனை. கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம சிருஷ்டித்த தெய்வத்தை, ஆண்டவராய தேவனை, திருத்துவ தேவனை, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்கே ஆராதனை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நம்ம சிருஷ்டியை நாம தொழுது கொள்வதல்ல, சிருஷ்டித்த தெய்வத்தை நாம் ஆராதிக்கணும். கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அவர் ஒருவருக்கே ஆராதனை, அவர் ஒருவருக்கே ஆராதனை. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், மகிழ்ச்சியோட விடுதலையோடு கூட ஆராதனை. ஆராதனை என்பது ஒரு விடுதலையோடு கூட வந்து நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை ஆராதிக்கணும். கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்ப தேசத்திலே ஒரு மனிதன் உயர்த்தப்படுவதற்கு தேவனை ஆராதிக்க வேண்டும். அவர் ஒருவரையே நாம் என்ன செய்யணும், ஆராதிக்கணும். அவர் ஒருவரையே நாம் என்ன செய்யணும், உயர்த்தணும். கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சரி, ரெண்டாவது காரியம், ரெண்டாவது அது 28ஆம் வசனத்திலே, 28ஆம் வசனம் தானியேல் 3:28 நான் வாசிக்கிறேன்.
அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பினார்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்ப ரெண்டாவது, அவரையே நம்பினார்கள். ஆண்டவராய தேவனை நம்பினார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்பினார்கள். அவரை நம்பிக்கை எல்லாமே அவர் மேல் இருந்தது. அவரை மட்டுமே நம்பினார்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஒரு மனுஷனை நம்பல, ஆனால் தேவனை நம்பினார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்பினார்கள். அவரையே நம்பி என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்ப அந்த இதை வாசிங்க. 17 வாசிப்போம். 17 வசனம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ அவங்களுக்கு என்ன நம்பிக்கை இருந்ததுன்னா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை உயர்த்துவார், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எல்லா காரியத்திலையும் எங்களை விடுவித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நான் நம்புகிற தேவன் என்னை விடுவிப்பார், நான் நம்புகிற தேவன் என்னை பாதுகாப்பார், நான் நம்புகிற தேவன் என்னை குணமாக்குவார். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ஆசீர்வாதத்துக்கு உண்டான நிறைய காரியம் இருக்கிறது. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்பி இருக்கிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புகிறவனையோ உயர்ந்த அடைக்கலத்தில் அவன் வைக்கப்படுவான். ஏன்னா ஆபிரகாம் கர்த்தரை நம்பி அநேக ஜனங்களுக்கு அவன் தகப்பனா என்ன செஞ்சான்? மாறினான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ நம்பிக்கைக்கு ஏதுவில்லாது இருந்தும் அவன் கர்த்தரை நம்பினான். அவன் வாழ்க்கை நம்பிக்கைக்கு ஏதுவில்லாது இருந்தது. ஆனால் ஆபிரகாம் கர்த்தரை நம்பினான். கர்த்தரை நம்பி விசுவாசித்தான். ஆனால் தேவன் அநேக ஜனங்களுக்கு தகப்பனாக ஆபிரகாமே கர்த்தரை உயர்த்தினான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நிச்சயமாய் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோது வீணாகாது. மனுஷர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை உடனே வீண் போயிடும், சடிதியா வீண் போயிடும். எந்த மனுஷனை நம்பினாலும் நம்ம ரோட்டில் தான் நிற்கணும். ஆனால் கர்த்தரை நம்பினா நம்ம ரோட்டில் நிற்க மாட்டோம். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புகிறவன் உயர்த்தப்படுவான். அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் இருப்பான். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ இந்த 3 பேரும் தேசத்தில் உயர்த்தப்படுவதற்கு தேவனை ஆராதிக்கிறது மாத்திரமல்ல, ஆராதிக்கிற தேவன் மேல நம்பிக்கை வைத்தார்கள். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த தேவன் எரிகிற அக்கினி சூளைக்கு எங்களை தப்பு வைத்து என்ன செய்வார்? நடத்துவார். இந்த தேவன் என்னை குணமாக்குவார். இந்த தேவன் என் தேவைகளை சந்திப்பார். இந்த தேவன் என் பிரச்சனைகளை மாற்றுவார். ஒரு நம்பிக்கை, கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை நமக்கு என்ன செய்யணும்? இருக்கும். அரசாங்கத்தின் மேல நம்பிக்கை இல்லை. அரசாங்கம் 5 வருஷத்துக்கு ஒருக்கா மாறும். சப்போஸ் 6 மாசத்துக்கு ஒருக்கா கூட மாற வாய்ப்பு இருக்கு. 6 மாசத்துல கூட அரசாங்கம் மாறும். 5 வருஷத்துக்கு ஒருக்கா அரசாங்கம் மாறும். தலைவர்கள் மாறுவாங்க, ஆட்சியாளர்கள் மாறுவாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. அவர் நிரந்தரமானவர். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரை நம்பி அவர்கள் இருந்ததுனால எரிகிற அக்கினி சூளைக்கு அவர்களை விலக்கி பாதுகாத்தார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ ஆராதிக்கிற தேவனை நம்ம நம்பணும். நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஆராதனைக்கு கடந்து வருகிறோம். ஆனால் நம்பிக்கை என்பது உலகத்தில் இருக்கிறது, உலகத்துக்கு உண்டான காரியத்தில் இருக்கிறது, உலக வேலையில் இருக்கிறது, உலகத்தினுடைய வருமானத்தில் இருக்கிறது, உலகத்தை சார்ந்து இருக்கிறது. அது வீண் போயிடும். ஆனால் ஆராதிக்கிற தேவன் மேல் நானும் நீங்களும் நம்பிக்கை வைக்க வேண்டும். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. நான் ஊழியம் செய்தாலும் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். கர்த்தர் மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அப்போ இந்த தேவன் எங்களை விடுவிப்பார். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிப்பார். அவங்க அப்புறம் சொல்ல, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார். இந்த எரிய அக்கினி சூளைக்கு விலக்கி எங்களை காத்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். நம்பிக்கையின் தேவன். நானும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் நம்பிக்கையின் தேவன்.
கர்த்தனாவது மகிமையுண்டாவதாக. ஹல்லேலூயா. வாசிப்பா சங்கீதம் 22ஆம் அதிகாரத்திலே சீக்கிரம் வாசிங்க. சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 4-5 வாசிப்போம். எங்கள் பிதாக்கள் உண்மையிலே நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ எங்க பிதாக்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினவர்களை நீர் விடுவித்தீர். தேவனை நம்புகிற ஜனம் விடுவிக்கப்பட்டார்கள். எரிகிற அக்கினி சூழிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். சிங்கத்தின் வாயில இருந்து விடுவிக்கப்பட்டார்கள். பொல்லாத ஜனத்தின் நடுவிலே இருந்து விடுவிக்கப்பட்டார்கள். நம்பின அவர்களை, தேவன் மேல் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியிருந்த ஜனங்களை அவர் என்ன செஞ்சார்? விடுவித்து அவர்களை வெட்கப்படுத்தாதபடி தேவன் அவர்களை வழி நடத்தினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரை நம்புகிற ஜனம் விடுவிக்கப்படும். கர்த்தர் மேல் வைத்திருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள். நம்பிக்கை வீண் போகாது. பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார், தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், வியாதிகளை குணமாக்குவார். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிப்பார், நான் ஆராதிக்கிற தேவன் என் நோய்களை குணமாக்குவார், நான் ஆராதிக்கிற தேவன் என் பிரச்சனைகளை மாற்றுவார், என்னை கடைசி வரைக்கும் என் ஆண்டவனை நடத்துவார். நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. அவர்கள் தேசத்திலே உயர்த்தப்படுவதற்கு 2வது ஆராதித்த தெய்வத்தின் மேல நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை அவர் விடுவித்தார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, மூன்றாவது காரியம் அதே அதிகாரத்திலே சோதரம் தானியேல் 3ஆம் அதிகாரம் அந்த 28ஆம் வசனத்திலே நானே வாசிக்கிறேன். அவரை நம்பி மத்திய பகுதியிலே ராஜாவின் கட்டளையை தள்ளினார்கள். மூன்றாவது, ராஜாவினுடைய கட்டளையை, ராஜாவினுடைய அதிகாரத்தை, ராஜாவினுடைய வார்த்தையை என்ன செஞ்சார்கள்? அவர்கள் தள்ளினார்கள். வேற எந்த சத்தத்துக்கும் அவர்கள் என்ன செய்யல? செவி கொடுக்கல. தேவனுடைய சத்தத்துக்கு மாத்திரமே செவி கொடுத்தார்கள். ராஜாவினுடைய கட்டளையை தள்ளி தேவனுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டார்கள். தேவனுடைய கட்டளையின்படியே அவர்கள் என்ன செஞ்சார்கள்? நடந்தார்கள். மனுஷன் சொல்றபடி நினைச்சல நடக்கல. மனுஷங்க எப்படி வேணாலும் சொல்லலாம். தேவன் என்ன சொல்லுகிறார் இல்லையா? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? சிலவங்களுக்கு விரோதமா பேசலாம், விரோதமான காரியத்தை சொல்லலாம். எதையும் நாம் என்ன செய்யக்கூடாது? அடுத்தவங்க சொல்றதை நம்ம என்ன செய்யக்கூடாது? கேட்டு உடனே ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? தேவன் எனக்கு என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறபடி நாம செய்யணும். என கட்டளை அந்த 28ஆம் அதிகாரம் உபாகம் 28 வாசிக்கிறோம் இல்லையா? என்ன? ஆமாம், அவருடைய கட்டளையை கை கொண்டு நடக்கிறதுனால வரக்கூடிய ஆசீர்வாதம் வாசிக்கிறோம் இல்லையா? நிறைய நல்ல வீடு பிரதிஷ்டை செல்ல காரியங்கள் சோத்திர கூட்டங்களில் நம்ம அதை வாசிக்கிறோம். எல்லா வசனத்தையும் நாம் வாசிக்கிறோம். நிறைய நான் ஆரம்பத்தில் அந்த ஆசீர்வாதத்தில் இருந்து தான் நான் ஆரம்பிப்பேன். இப்போ அப்படி கிடையாது, முதல்லேருந்தே வாசித்துருவேன். அவர் கட்டளைப்படியே கட்டளையை கை கொண்டு நடந்தால் இப்போது சொல்லப்படுகிற ஆசீர்வாதம். அப்போ கர்த்தருடைய கட்டளையின்படியே நடந்தால், கர்த்தர் சொல்லுகிறபடியே நம்ம நடந்தோம்னா தேவன் நம்மளை என்ன செய்வார்? வாளாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். அவர் உன்னை எல்லாவற்றிலையும் உன்னை மேன்மையாய் வைப்பார். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நீ மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு நடந்தா உன் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றம் என்ன செய்ய இருக்கா? நல்ல ஆலோசனை இருக்கு, அதை நான் தப்பு சொல்லலை, அங்கிட்டு போயிடப்படாது. சில மனுஷர்கள், சில பரிசுத்தவான்கள், கர்த்தருக்கு பயப்படக்கூடியவர்கள் நல்ல ஆலோசனையை சொல்லுவாங்க. நல்ல ஆலோசனைக்கு நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும்.
எல்லா பேச்சையும் கேட்டு அப்படியே இருந்தா அப்படின்னா கர்த்தரை ஆராதிக்க முடியாது. கர்த்தரை என்ன செய்ய முடியாது? ஆராதிக்க முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. அவங்க என்ன சொன்னாங்களோ அதான் கண்ணுக்குள்ளே வந்து நிற்கும். உன் வாழ்க்கை கெட்டு போயிடும், ஆவிக்குரிய வாழ்க்கை கெட்டு போயிடும், நீ ஒன்றும் இல்லாமல் போயிடும், நீ பழைய நிலைமைக்கு நீ போயிடுவ. தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். யார் என்ன சொன்னாங்க? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறார்? ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் சொல்லுவார். மனுஷனுடைய தவறான ஆலோசனைக்கு நீங்க செவி கொடுக்காதீங்க. நீங்க தவறான ஆலோசனைக்கு நீங்க செவி கொடுத்தா உங்க காரியம் எல்லாமே தவறாவே இருக்கும், தப்பாகவே இருக்கும். அப்புறம் யோசிப்பீங்க, தப்பு பண்ணிட்டோம். யார் என்ன சொன்னாலும் என் தெய்வம் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் நாமத்து மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. அவங்க சொல்லலாம் கேட்டோம்னா அவங்க மேலே இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா, அவங்க பாஸ்டர் உங்களை பற்றி அப்படி சொன்னாங்க அப்படின்னா அதை அப்படியே நான் உள் வாங்கிட்டு அவங்களுக்கு நான் ஜெபம் பண்ண முடியாது, அவங்கள நான் நேசிக்க முடியாது. கர்த்தர் மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. ஒரு சமயம் நான் உறுதிப்படுத்தப்பட்டால் அப்பவும் நான் அவங்க மேலே வருத்தம் வரும். அதை சரி பண்ணி உடனே அவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் அது மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. நான் ஊழியக்காரன், நான் தெளிவாக இருக்கிறேன் அப்படி தான் சொல்லலாம். வீட்டில் நம்ம தெளிவாக இருக்கிறோம், அவங்களுக்கு தெளிவு கம்மி, அதனால குறை சொல்கிறாங்க. பரவாயில்ல, ஜெபம் பண்ணுவோம். தெளிவாக இருந்தால் குறை சொல்ல மாட்டாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தெளிவாக இருந்தால் மற்றவர்களை என்ன செய்ய? குறை சொல்ல மனசு வராது. தவறான ஆலோசனை கொடுக்க வராது. இன்னொருத்த சொல்லுவேன், நீங்கள் போகிற இடத்துக்கு நானும் வரலான்னு பார்க்குறேன், நானே சும்மா தான் போயிட்டு இருக்கிறேன். பல வருஷத்துக்கு முன்னால் ஆராதனைக்கு வந்தவங்க தான் இன்னொருத்தங்க, உங்கள் கூட நானும் ஆராதனைக்கு வரலான்னு பார்க்குறேன், நானே சும்மா தான் போயிட்டு இருக்கிறேன். எதுக்கு போய்ட்டு நீ வேற எங்கேயாவது போங்க. சும்மா தான் போயிட்டேன், சும்மாவே போயிட்டார். கர்த்தர் மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. உனக்கு சரியான வழி காட்ட அவனால முடியல. கர்த்தருக்காக நீ எப்படி பரலோகவாசியா மாற முடியும்? கர்த்தர் எப்படி பரலோகத்தின் நன்மை அவனை நிரப்ப முடியும்? நாங்களே சும்மா தான் போயிட்டு இருக்கிறோம், நீங்க போயிட்டு இருக்கீங்க, நான் சும்மா தான் போயிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு சும்மாவே போயிடும் இல்லையா? கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே ஒரு விசுவாசியை நான் பார்க்கிறேன், எங்கேயோ இருந்து எங்கே வந்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நான் பார்த்தேன், எவ்வளவு ஒரு பிரயாசம் பாருங்க, எவ்வளவு ஒரு ஆண்டவருக்குன்னு செய்யற ஒரு காரியம் பாருங்க. நல்வழியை நாம என்ன செய்யணும்? காட்டணும். சரியான ஆலோசனை நாம கொடுக்கணும். தேசத்திலே அவங்க உயர்த்தப்படுவதற்கு நோக்கம், தேவனை ஒருவரை ஆராதித்தார்கள், ஆராதித்த தெய்வத்தை நம்பினார்கள், அவருடைய வார்த்தையின்படியே செய்தார்கள். மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. எந்த ராஜாவினுடைய கட்டளையும் அவங்களுக்கு தேவை கிடையாது. நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நான் செய்வேன். தவறான ஆலோசனைக்கு நாம செவி கொடுக்கவே கூடாது. அந்நிய சத்தத்துக்கு, இன்னொரு சத்தத்துக்கு நாம செவி கொடுக்க கூடாது. பார்வைக்கு பரிசுத்தவானா இருக்கலாம், பல வருஷம் விசுவாசியா இருக்கலாம். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், பயிரோட களையும், நான் அதை அடிக்கடி அந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு பெரிய ஊழியக்கார், வயசான ஊழியக்காரர், பயிர் என்ன தண்ணி குடிக்கும் அதான் களையும் குடிக்கும், பயிர் என்ன உரத்தை சாப்பிடும் அதான் களையும் சாப்பிடும். களையும் அங்கதான் இருக்கும், பயிரோட தான் இருக்கும். அதுவும் பிரசங்கம் கேட்கும், அதுவும் கர்த்தருடைய பந்தியில் இருக்கும், அதுவும் ஆண்டவருடைய வார்த்தையை தான் பேசும். ஆனா அந்த களையை எடுக்கும்னு நினைச்சோம்னா பயிர் என்ன செஞ்சிடும்? ஒரு பயிர் அதோட எசைஞ்சிருக்கும், அதுவும் வேஸ்ட் ஆயிரும். அப்போ ஆண்டவரே சொல்றாரு, வருக வரைக்கும் என்ன செஞ்சதை விட்டு இருக்கட்டும், நான் பார்த்துக்கிட்டோம், இருக்கட்டும்.
இருக்கிற பயிர் நல்லவங்களுக்கு உபதேசத்தை கடைபிடிக்கிறவங்களுக்கு பாதிச்சிடக்கூடாது. களை இருக்குன்னு தெரியுது, அதுவும் பிரசங்கம் கேட்க தான் செய்யுது, அதுவும் கர்த்தருடைய பந்தியில தான் இருக்கிறது, அதுவும் பரலோகத்தை பற்றி தான் பேசுது. அது தப்பா செய்யுது அப்படிங்கிறத அந்த கை வச்சிட்டோம்னா நல்ல பயிர்கள் என்ன செஞ்சிடும், வேஸ்ட் ஆயிடும். ஏன்னா அதோட இது எக்ஸ்டென்ஷன் இருக்குது, அது வர்ற வரைக்கும் அப்படி இருக்கட்டும், நான் பார்த்துக்கிடுவேன். அறுவடை செய்யும் போது நான் பார்த்துக்கிடுவேன். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யணும். ராஜாவினுடைய கட்டளையை தள்ளி தேவனுடைய கட்டளையின்படியே நடந்ததனால பாபிலோன் தேசத்திலே உயர்த்தப்பட்டார்கள். கத்மயம் உண்டாவதாக சொல்லுவையா. ஒரு விசுவாச வாழ்க்கை உயர்த்தப்படுவதற்கு கர்த்தரை ஆராதிக்கணும், அவர் ஒருவரையே ஆராதிக்கணும், அவரையே நம்பணும், அவருடைய வார்த்தையின்படியே நடக்கணும் இல்லையா. லூக்கா 6 வாசிக்கிறோம் இல்லையா, என்னிடத்தில் வந்து என் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவனை ஆமாம் சொல்றார் இல்லையா, ஆழமாய் தோண்டி கற்பாறை மேலே போடப்பட்ட அஸ்திவாரம் போடப்பட்ட வீட்டை கட்டுறவனுக்கு ஒப்பார்ப்போம். காற்று வந்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, கீழே நீர் ஊற்று வந்தாலும் சரி, வார்த்தையின்படி கட்டின வீடு, இயேசுவினுடைய வார்த்தையின்படி கட்டின வீடு விழாது. நீர் ஊற்றுங்கிறது நல்ல ஒரு வார்த்தை. எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, காற்று தெரியும், வெள்ளம் மேலே வருது தெரியும், அங்கே வந்து நம்ம ஓடுதோம் இல்லையா, தண்ணி வந்தானே மேல் மாடிக்கு ஓடிட்டோம் இல்லையா, கீழ் மாடி எனக்கு கூட பார்த்துக்கலாம், மேல் மாடிக்கு உட்காந்துருந்தோம். நீர் ஊற்றுக்கு இல்லையா, அது தெரியாது. உன் காலை வாருறதுக்கு, உன்னை கெடுக்கிறதுக்கு உனக்கு தெரியாமலே சில வேலை நடக்கும். வார்த்தையின்படி கட்டினா தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் அந்த வீடு, அந்த மனுஷனுடைய வாழ்க்கை நிலைச்சிருக்கும். கதுமயம் உண்டாவதில்லை இல்லையா. யார் உங்களுக்கு தெரியாம ஒரு காரியத்தை செய்தாலும், தெரிந்த காரியத்துக்கு நம்ம கண்டு விலகிடுவோம். இது பிரச்சனை வருது, நம்மளை எதுக்குறாங்க, நமக்கு விரோதமாக செயல்படுறாங்க, நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அதை செய்வோம். நமக்கு தெரியாமலே அடிச்சங்களை உருவுறது, பவுண்டேஷனில் கை வைக்கிறது தெரியுதா. நீர் ஊற்று வந்து கீழே தான் இருக்கும், நீர் ஊற்று இருக்கிறது மேலே தெரியாது. சில பிரச்சனை நமக்கு கீழே இருக்கு, நமக்கு தெரியாது, வஞ்சகமாய் செயல்படும். நீ இயேசுனுடைய வார்த்தையை கேட்டா, யார் வஞ்சகமா செயல்பட்டாலும் உங்களை பாதிக்காது, உங்க வாழ்க்கையை பாதிக்காது. அடிச்சங்களை யார் உருவ நினைச்சாலும் உருவாது. பவுண்டேஷன்ல யார் கை வச்சாலும் என்ன செய்ய முடியாது, பவுண்டேஷன் அசைக்க. காரணம் பவுண்டேஷனே இயேசு கிறிஸ்து மேல. கத்மயம் உண்டால் இல்லையா. அந்த கண்மலை கிறிஸ்துவே, கண்மலை மேல போடப்பட்ட அஸ்திபாரம், அந்த கண்மலை கிறிஸ்துவே. கிறிஸ்துவின் மேல் போடப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அடிச்சங்களையும் உருவ முடியாது, மேல்ச்சங்களையும் கை வைக்க முடியாது. நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ யாரும் உங்களை என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. உங்க வாழ்க்கையை அசைக்க முடியாது, உங்க பொருளாதாரத்தை அசைக்க முடியாது. நிறைய காரியம் உங்களுக்கு தெரியாது, தெரியாம உங்களை வஞ்சிக்கிற காரியங்கள் இருக்கலாம். ஆனா இயேசுவின் மேல் இருக்கிற வாழ்க்கை, இயேசுவை சார்ந்திருக்கிற வாழ்க்கை, பொருளாதாரம் ஒருபோதும் அசைக்கப்படாது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வார்த்தையின்படியே செய்கிறவன், வார்த்தையின்படியே வலைய போடுகிறவன் திரளான மீன்களை பிடிப்பான். வார்த்தையின்படியே செய்கிறவன்
தண்ணீரும் ருசியுள்ள ரசமாய் மாறும். அவருடைய கட்டளையின்படி செய்தார்கள், தேசத்திலே உயர்த்தப்பட்டார்கள். கர்த்தநாமத்து மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கடைசியாக அந்த 28 கடைசி பகுதியில் ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினாலே அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். 4வது, தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்தார்கள். 4வது அர்ப்பணிப்பு. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை உயர்த்தப்படுவதற்கு தேவன் ஒருவருக்கே ஆராதனை. 2வது, ஆராதித்த தேவன் மேல் நம்பிக்கை. 3வது, அவருடைய கட்டளையின்படியே செய்கிறவன். 4வது, சரீரங்களை ஒப்பு கொடுத்தான். தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அர்ப்பணித்தார்கள், தேவனுக்காக அர்ப்பணித்தார்கள். அந்த வசனத்துக்கு வாசிப்போமா? 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் அந்த 18 வாசிங்க. 18 நல்ல வசனம். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொருட்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாய் உமக்கு தேர்ந்தெடுக்கட்டும். நாங்கள் மறைமுகமெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா. அர்ப்பணிப்பன் என்னன்னா, விடுவிக்காமல் போனார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார். நாங்கள் அவரை நம்புகிறோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆனால் ஒரு சமயம் என்னை விடுவிக்காமல் போனாலும் இந்த தேவனே என்னுடைய தேவன். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. எனக்கு அற்புதம் செய்வார். அற்புதம் செய்யாமல் போனாலும் இவரே என்னுடைய தேவன். புரியுதா? இதான் அர்ப்பணிப்பு. இதான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை விடுவிக்காமல் போனாலும் சரி, நான் ஆராதிக்கிற தேவனை மாத்திரமே ஆராதிப்பேன். நான் அவரை மட்டுமே நம்புவேன். அவருடைய வார்த்தைக்கு மட்டுமே நான் செவி கொடுப்பேன். என் வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் சரி, நடக்காம போனாலும் சரி, என் தேவன் எனக்கு நல்லவர். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை சொல்ல கரங்களை வைத்து எல்லாரும் நம்ம சோர்ந்து போகிறோம் இல்லையா? சின்ன விஷயத்துக்கெல்லாம் சோர்ந்து நடக்கலைன்னா கோவம் வந்துடுது. அர்ப்பணிப்பு தான். எனக்கு நன்மை நடந்தாலும் சரி, நடக்காமல் போனாலும் சரி, என் தேவன் பெரியவர். இந்த எண்ணம் நமக்குள்ள வந்துட்டு அப்படின்னா தேவன் நிச்சயமா நன்மை செய்வார். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கை. ரூத் அப்படிதான் வந்தான். என் வாழ்க்கையில நன்மை நடந்தாலும் சரி, நடக்காமல் போனாலும் சரி, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லி பெத்லகேமுக்கு வந்த உடனே தேவன் அவளுக்கு நல்ல ஒரு அறுவடையின் ஆரம்பத்தை வைத்திருந்தார். ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனம் அப்படிதான் முடியுது 1ஆம் அதிகாரத்தில். அறுவடையின் துவக்கத்தில் வந்துட்டா. ஐயோ எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ தானே அப்படின்னு கிடையாது. அப்பந்தான் அறுவடை ஆரம்பிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்பந்தான் ஆசீர்வாதம் ஸ்டார்ட் ஆகுது. விடுவிக்கிற, அதாவது அர்ப்பணிக்கிற எந்த ஒரு மனுஷனுக்கும் தேவன் ஒரு ஆரம்பத்தை கொண்டு வருவார். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. எல்லாரும் கங்க எல்லாரும் அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்காய் அர்ப்பணித்து வாழ்கிற எந்த ஒரு மனுஷனுக்கும் ஆசீர்வாதத்தினுடைய துவக்கத்தை கொண்டு வருவார். முடியாது. அப்படி என்ன நமக்கு வரணும்? எல்லாருக்கும் வரும், எனக்கு வரும். எல்லாத்துக்கும் நானும் ஊழியர் எனக்கு வரணும். நான் சுதந்திரப்படாது. என்ன ஆண்டவரே எனக்கு அற்புதம் நடக்கலை, நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை, நடக்கட்டாலும் பரவாயில்ல ஆண்டவரே, உமக்கு நான் ஊழியம் செய்வேன் இல்லையா? கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். அர்ப்பணிப்பு. பவுல் சொல்றார் இல்லையா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் மரணமானாலும் சரி, நாசம் மோசமானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, உயர்வானாலும் சரி,
அவருடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? தானியேல் அதை செஞ்சான். சிங்கத்தின் கீழே போட்டு எங்கே போட்டாலும் சரி, அவன் செஞ்சதை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருந்தான். அவன் ஜோமுட்டு தான் இருந்தான். அவன் செய்ததை கர்த்தருடைய காரியத்துக்கு செய்யறத மாற்றவே இல்லை, மாற்றி அமைக்கவே இல்லை. நம்ம பிரச்சனை வந்தால் உடனே மாற்றிடுவோம், வருமானம் குறைஞ்சா உடனே மாற்றிடுவோம், யாராவது ஏதாச்சும் சொன்னா உடனே மாற்றிடுவோம். முன் செய்தபடியே தானியேல் செஞ்சுக்கிட்டே இருந்தான். சிங்கத்தின் கேவி பக்கத்தில் இல்லை, போட்டாச்சு. போட்டாலும் சிங்கம் அவனை மேற்கொள்ளலை, சேதப்படுத்தலை. அல்லேலூயா. ஆண்டவருக்காக செய்ததை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போமானால், ஆண்டவருக்கு எதை நாம செய்கிறோமோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்போமானால், தடை இருந்தாலும் தடை இல்லாமல் போனாலும், பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை இல்லாமல் போனாலும், வருமானம் வந்தாலும் வருமானம் வராமல் போனாலும், கர்த்தருக்கு செய்கிறத முன் செய்தபடியே நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்குன்னு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நிறைவில் கொடுக்கறது ஈஸி இல்லையா? மாதம் 3000 ரூபா 4000 ரூபாங்கிறது எனக்கு பெரிய பட்ஜெட். அது என் குடும்பத்துக்கு ஆகாரத்துக்கு உண்டான காரியத்தை ஒரு சைடை முடிச்சிடுவேன் நான். வந்தாலும் வராவிட்டாலும் கர்த்தருக்காக செய்கிற காரியத்தை நான் செய்தான், கொடுக்கிறதிலே முறுமுறுப்பு இல்லாமல் நான் கொடுத்தால் என் தெய்வம் என்னை கைவிட மாட்டான். கதுமயம் உண்டா? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் கைவிடாதவர். செழிப்பாக இருக்கும்போது தான் நான் செய்வேன்னு இல்லை, செழிப்பாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் முன் செய்தபடியே நாம் கர்த்தருக்காக நம்ம செய்யும் பொழுது, கர்த்தருக்காக நாம் ஓடும் பொழுது, விலகினம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தருக்காக நான் ஓடும் பொழுது, நான் திடகாத்திரமாக இருந்தால் தான் நான் செய்வேன். அப்படி இல்லை, விலகினமாக இருந்தாலும் நீங்கள் கர்த்தருக்காக ஓடுங்க, அர்ப்பணித்து ஓடி பாருங்க. உங்கள் அர்ப்பணிப்புக்கு ஒரு பலன் உண்டு. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோமா? எல்லாரும் எல்லாம் உற்சாகமாக எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம். ஆண்டவரே, என்னால் முடியாட்டாலும் நான் செய்வேன் ஆண்டவரே, என்னால் முடியாட்டாலும் செய்வேன் ஆண்டவரே. இப்போ பரவாயில்ல, நான் எத்தனை நாள் வீசிங்களை கஷ்டப்படுறேன், நடக்க முடியாமல் போவேன், சைக்கிளை உருட்டிக்கிட்டே போவேன். ஆனால் ஆண்டவருக்கு மனப்பூர்வமாக அந்த ஊழியத்தை நான் செஞ்சேன். 2000 சைக்கிளை உருட்டிக்கிட்டே ஒவ்வொரு வீட்டுக்காக போவேன். அந்த வீட்டுக்கு முன்னால் போய் நிற்பேன். நான் கொஞ்ச நேரம் நின்று அதுக்கப்புறம் தான் ஜோமனை ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி தம்பி பீட்ரு வீட்டில் மேலே ஜோமனை போவேன். அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, போன உடனே ஜோம் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். நான் கொஞ்ச நேரம் நிற்கணும், மூச்சு வாங்க, அதுக்கப்புறம் நான் ஜோம் பண்ணுவேன். என் நிலைமை எப்படி இருந்தாலும் கர்த்தருக்குன்னு செய்கிறத நான் செஞ்சிட்டேன் அப்படின்னா என் தேவன் அதற்கேற்ற பலனை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். அது ஒருபோது வீண் போகாது. அல்லேலூயா. எனக்கு பலன் பிடிவாதம் கிடையாது. எனக்கு பலன் வந்தால் தான் நான் அதை செய்வேன். எனக்கு இதை செஞ்சால் தான் நான் அதை செய்வேன் கிடையாது. நீர் செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் நான் உமக்குன்னு செய்கிற நான் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். தேவன் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அப்போ விடுவிக்காமல் போனாலும்ங்கிற அர்ப்பணித்தார்கள், சரீரங்களை ஒப்பு கொடுத்தார்கள். என்ன நடந்தாலும் சரி, என் தெய்வம் தான் எனக்கு ஆராதனைக்குரியவர். தூதனை அனுப்பி அவர்களை தேவன் விடுவித்து அவர்களை கர்த்தர் உயர்த்தினார். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அர்ப்பணிப்போடு கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்கும் பொழுது, நான் எதிர்பார்க்கிற காரியம் நடந்தாலும் நடக்காமல் போனாலும் என் தேவன் எனக்கு பெரியவர் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. அர்ப்பணிப்பு நிறைய காரியத்தை சொல்லலாம். அர்ப்பணிக்கிறது, கர்த்தருக்காக அர்ப்பணித்து வாழுகிற வாழ்க்கை கர்த்தர் நிச்சயமாய் கைவிட மாட்டார். உங்களை ஆசீர்வதிப்பார்.
உங்கள் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு ஏற்ற பலனை கர்த்தர் தருவார். எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ இழப்புகள் இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்காதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்காக ஓடுவதனாலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். உங்களுக்கு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். மயம் உண்டா? அல்லேலூயா. எனக்கு நன்மை சொல்றா, இது என்ன வச்சு உனக்கு ஒரு நன்மை வராது. நகோமி சொல்றான், நன்மை நடந்தாலும் சரி நடக்காம போனா சரி, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நான் பெத்லகேமுக்கு வருவேன், அது என் தேவனுடைய வீடு. அல்லேலூயா. என் தேவன் விசாரிக்கிற இடத்துக்கு நான் வருவேன்னு சொன்னான். உம்மை கூட வருவேன், அந்த தெய்வத்தை ஆராதிக்க நான் வருவேன். தேவன் அவளுக்காக ஒரு அறுவடையின் ஆரம்பத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அல்லேலூயா. பெத்லகேமுக்கு வரக்கூடியவர்கள், அர்ப்பணிப்போடு பெத்லகேமுக்கு வரக்கூடியவர்கள், தேவ சமூகத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு ஆண்டவர் அறுவடையினுடைய ஆரம்பத்தை, ஆசீர்வாதத்தினுடைய துவக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் 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 நல்ல ஆண்டவரே சோத்திரம். ஒரு 4 காரியத்தை பார்த்தோம், ஒரு 4 காரியத்தை பார்த்தோம். எல்லாரும் அப்படியே எளிமைப்போம், எல்லாரும் எளிமைன்று ஜெபம் முடிக்க போகிறோம். சோத்திரம். எல்லாரும் ஆண்டவரே ஒரு 4 காரியம். அந்த தேசத்திலே பாபிலோனிலே அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். அநேக காரியங்கள் இருந்தாலும் 4 காரியத்தை மட்டும்தான் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது, தேவன் ஒருவருக்கே ஆராதனை. 2வது, ஆராதித்த தேவனை நம்பினார்கள். 3வது, அவருடைய வார்த்தையின்படியே செய்தார்கள். இன்னொரு வார்த்தைக்கு அவங்க செவி கொடுக்கல, இன்னொருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல, அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுக்கல, கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டுமே செவி கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. 4வது, தங்களுடைய சரீரங்களை ஒப்பு கொடுத்தார்கள். விடுவிக்காமல் போனாலும் சரி, நாங்கள் இவரையே நாங்கள் ஆராதிப்போம். என் தேவன் எனக்கு பெரியவர். எனக்கு நன்மை செய்தாலும், நான் எதிர்பார்க்கிற காரியம் நடந்தாலும் நடக்காவிட்டாலும், என் தேவன் எனக்கு பெரியவர். என்னை குணமாக்கினால், என்னை குணமாக்காமல் போனாலும், என் தேவன் எனக்கு பெரியவர். அர்ப்பணிப்போடு வாழுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில் தேவன் பெரிதான காரியத்தை செய்வார். அதற்காக அப்படியே விட மாட்டார், விடுவிக்காம விட மாட்டார், நன்மை செய்யாம விட மாட்டார். நீங்க எதிர்பார்க்கிறத விட கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். உங்க அர்ப்பணிப்புக்கப்பட்ட காரியத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு பலகீனங்கள் போராட்டங்கள் இருந்தாலும், கர்த்தருக்காக ஓடுவதனாலே, கர்த்தருக்காக செய்வதனாலே, கர்த்தருக்காக விசுவாசத்தில் உறுதியாய் நிற்பதனாலே, நீங்கள் பின்வாங்கி போகாதபடி கர்த்தருக்காக உறுதியாய் நிற்கிறதுனால கர்த்தர் அதற்கேற்ற பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இஸ்ரவேலின் தேவனாய செட்டிங்களில் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டாவதாக, நிறைவான பலன் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரின் செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு, போவாஸ் சொல்லுகிறார் ரூத்தை பார்த்து, நீ அடைக்கலம் தேடி வந்ததுனால, அர்ப்பணிப்போடு வந்ததுனால, அவராலே தேவனாலே நிறைவான பலன் உனக்கு உண்டாவதாக. தேவன் அவளை பெரிய சீமாட்டியாய் உயர்த்தினார். அவருடைய வாழ்க்கை உயர்த்தப்பட்டது. அவளுடைய சந்ததியிலே இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். தேவன் அந்த அளவுக்கு கர்த்தர் ரூத்தை உயர்த்தினார். அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை, அர்ப்பணிக்கப்பட்டவங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துகிறவர். ஒரு சரித்திரத்தை கொண்டு வருகிற ஒரு நல்ல தெய்வம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். எந்த இடத்துல இருந்தாலும், எந்த நிலைமையில இருந்தாலும், என் தேவன் உங்களை உயர்த்துவதிலே உண்மை உள்ளவர். கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக, உங்கள் குடும்பத்தை உயர்த்துவாராக, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவாராக.
உங்கள் பொருளாதாரத்தை கர்த்தர் உயர்த்துவாராக. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவாராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில நேரங்களிலே உபதேசத்தை உபதேசமாய் நான் பேசக்கூடிய நிர்பந்தத்தில் நான் இருக்கிறேன். எதையும் மறைச்சு பேசுவதற்கல்ல, யாரையும் திருப்திப்படுத்தி பேசுவதற்கல்ல. கர்த்தருடைய காரியத்தை கர்த்தருக்காக, அவர் நாமத்தின் மகிமைக்காக சில நேரங்களில் கடினமாய் பேசுவது உண்டு. கடினமாய் பேசணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. தேவன் உங்களை நேசிக்கிறதுனால, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறதுனால எல்லாரும் கரங்களை வைத்து, நல்ல ஆண்டவரே, நாங்கள் கேட்ட இந்த 4 சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் எவ்வளவோ காரியங்கள் இருக்குது ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையின்படியே நாங்கள் நடக்கணும் ஐயா. எங்களை ஆசீர்வதிங்க. எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல பிதாவே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா. உமது பிள்ளைகளுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நடக்கிற எல்லா வஞ்சகமான காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். உமது பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற அனைத்து காரியங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அகன்று போகட்டும். எல்லா வஞ்சகத்தின் ஆவியின் பிடியில இருந்து, சத்துருக்கள் பிடியில இருந்து ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை காத்துக்கொள்வீராக. இதை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. சகலத்திலும் ஆசீர்வதித்து நீங்களை உயர்த்துங்க. எல்லா வியாதிகள் குணமடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. தரித்திரங்கள் மாறட்டும், கடன் பிரச்சனை மாறட்டும், திருமண காரியங்கள் நடப்பதாக. கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. நிலையான வருமானம் கிடைக்கும் இடங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா வியாதியும் குணமடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. சமாதான சந்தோஷம் உண்டாகட்டும் அப்பா. எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திங்க. எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். வந்திருக்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டுகிற ஒவ்வொருவரும் தேவன் ஆசீர்வதிங்க. நீங்க மகிமைப்படுங்க. தொடர்ந்து உடைய பந்திக்காக ஸ்தோத்திரம். திருவிருந்தாரதனை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பந்தியை நீங்க ஆசீர்வதிங்க. நீங்க மகிமைப்படுங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.